Class leader report. பாஸ் ஆபே 1434 அருகே 32 எனவே ஆபே 3 1033 அருகே 30 8 2 1032 அருகே 22 9th ஏ புகழ 1030 வருகை 28 9th பி சாந்தோ ஆபே 1030 அருகே 27 9th சி அரணா வகுப்பு 32 அருகே 32 9th பி ஆல்சோ 1032 அருகே 28 9th பி தன்னம்பிக்கை வகுப்பு 1032 அருகே 29 9th ஏ லட்சம் 1036 அருகே 36 9th பி மேல் வகுப்பு 1037 அருகே 36 உறுதிமொழி. விஜயன் தாய்நாடு. விஜயர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கின்றேன். வளம் நிருபன் என்ற அதன் மரபினை இரும்போது அடைகிறேன். அன்புடையின் தன்னை, அறிவில் தந்தை, ஆசிரியர் பெற்றவர், அந்த முதியோர் ஆகிய அனைவரையும் அன்பு நடத்துவேன். நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் வந்து நின்று முடியது. என் நாட்டவர் வாழ்வில் நலம் வளமே போற்றப்படும் என உடம்பு குறிக்கிறேன். நலமாக உறுதி கொள்கிறேன். ஓய்வு திருக்குறள். குழந்தைகள் அப்படியே உட்காருக்கலாம். இடம் நிறைய இருக்கு, அப்படியே உட்காரு. எதுக்கு பேசுறீங்க? திருக்குறள். விளையாக முன்வரம் கொல்லும் கலையினர் கை கொள்ளும் காழ்ந்த இடத்து ஒரு சிறிய வயதிலே முள்மரத்தை வெட்டி விடுங்கள், இல்லை எனில் வெட்டுவரும் கையே வருத்தும். தேங்க்யூ. Good morning to all. Today's English news. Tamil Nadu financial status report on behalf of the Tamil Nadu government. The country's home minister has announcement that the peace agreement between the United States and Iran aimed at ending the conflict in West Asia is set to be signed in Switzerland on June 19. Sports news. The Indian women's hockey team advanced to the semi-finals after defeating Japan. Thank you. உலோகங்களின் அரசன் எது? தங்கம். மனிதனின் வயிற்றில் உள்ள அமிலம் எது? HCl. ஹாக்கி விளையாட்டில் புகழ் பெற்றவர் யார்? தியான்சன். மழைநீர் வேண்டி பிரார்த்தனை. அன்புள்ள இறைவா, எல்லாவிற்கும் அடிப்படை ஆதாரம் நீர். அந்நீர் மழை நீர் வடிவில் இப்பவே வந்திருக்கிறது. அம்மழை நீரை நம்பி நாங்களும் பிற உயிரினங்களும் உயிர் வாழ்கின்றோம். ஆனால் மழையை நீ சிறிது காலமாக இப்போதைக்கு வருவதை குறைத்து விட்டாய். ஆதலால் நாங்களும் பிற உயிரினங்களும் பெருந்திருக்க ஆளாயில்லோம். எனவே இறைவா, எங்களின் துயர் நீக்க மழை நீர் வடிவில் இப்பவே வந்திடுவையாக. பழமொழி. Good morning to all. Today's cover. Waste makes waste. பதறியதாரம் சிதறி போகும். No smoke without fire. நெருப்பில்லாமல் புகையாது. Hear more but dark
கேள் குறைவாக பேசு. Spoken English. Good morning to all. Today spoken English. Can you call back later? நீங்கள் பின்னர் அழைக்க முடியுமா? Talk about anything face to face. எதனாலும் நேர் பேசு. You test my patience a lot. என் பொறுமைக்கு ரொம்ப சோதிக்கிறார். Thank you. பொன்மொழி. பொன்மொழி. கல்வி என்பது உலகை மாற்றுவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஆயுதம். நெல்சன் மண்டேலா. கேள்வி கேட்கும் மாணவர்களே சிறந்த மாணவர்கள், கேள்வி கேட்பதை நிறுத்தாதீர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வாய்ப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பாடு. ஓர் 11 11, ஈர் 11 22, மூ 11 33, நா 11 44, ஐ 11 55, ஆர் 11 66, ஏழு 11 77, எட் 11 88, ஒன்பது 11 99, பைத் 11 110, 11 11 121, 12 11 134, 12 11 132, 13 11 143, 14 11 154, 15 11 165, 16 11 176. நன்றி. டாப் வச்சு உடச்சுங்க. டாப் வச்சு அந்த சைடு மேலே டாப் உடச்சு.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர் 6th E வகுப்பை சார்ந்த ஸ்ரீராம் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோம். அவர் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று அவருக்காக இறைவனை பிரார்த்திப்போம். நல்லது, நன்றி, அருமை. இன்றைய தினம் நம்மிடையே திருத்தங்கல் நகர காவல் நிலைய அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய சார்பு ஆய்வாளர் ஐயா செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரோடு துணையாக இருக்கக்கூடிய ஏட்டம்மா நம்மளுடைய ராஜபாண்டியம்மாள் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அன்னார் இருவரையுமே நமது பள்ளியின் சார்பாக அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். காவல்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலுமே அவருடைய பணி என்பது அபாரம். நிறைய பணிகளை செய்யறாங்க. அந்த பணிகளுக்கு மத்தியிலும் நல்லொழுக்கம் உள்ள மாணவர்களாக குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வோடு நம்முடைய வந்திருக்கிறாங்க. இன்று நம்முடைய போதைப் பொருள் புகையிலை இல்லாத ஒரு உலகம், போதை இல்லாத ஒரு தமிழகம், அதே மாதிரி நல்லொழுக்கம் உள்ள மாணவர்கள் அப்படிங்கக்கூடிய விதத்திலே உங்களுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக மீண்டும் வரவேற்று நம்முடைய ஒரு சில வார்த்தைகளை பேச வருமாறு நம்முடைய சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்று பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் திருத்தங்கல் காவல் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து வரவேற்கிறேன். இந்த விழிப்புணர்வு எதுக்காக நடத்துகிறோம்னா, போதை இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும், போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது நம்ம ஸ்கூல் பக்கத்தில் சிகரெட்டு, பீடி, புகையில ஏதாவது விட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அதுக்கு காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். மாணவர் செல்வங்களாகிய நீங்கள் இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. ஆசிரியர்களை மதித்து அவர்கள் கூறும் பாடங்களை நன்றாக கற்று நீங்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும். இந்த இந்நாளிலிருந்து புகையிலை மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தையும் இந்தியாவையும் உருவாக்குவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இங்கே குடியிருக்கும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் எனது திருத்தங்கல் காவல் நிலையத்தின் சார்பாக என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா? காலையில் வரும்போது எல்லாரும் என்ன செய்யணும்? சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூல் போகணும். வீட்டிலலாம் அடம் பிடிக்கக்கூடாது. காலையில் கரெக்டாக எழுந்திக்கணும், டைமுக்கு எழுந்திக்கணும். என்ன செய்யணும்? டைமுக்கு எழுந்திக்கணும், நம்மளுடைய காலை கடமைகளை முடிக்கணும், அம்மா அப்பாவுக்கு உதவிகரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? ஸ்கூலுக்கு வரணும். சரியா? காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன செய்றீங்க? உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க. உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கடவுளுக்கு இது வரைக்கும் நம்மளை சிறப்பாக வச்சிருக்காருல்ல, அவருக்கு முதல்ல என்ன செய்யணும்? நம்ம நன்றியை சொல்லணும். சரியா? நம்ம நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். சரி, இப்போ சார் சொன்னாங்க போதை பழக்கம் அப்படின்னு சொல்லி. இப்போ போதை பழக்கம்னா நிறைய இருக்குது. போதை நீங்க செல்போன் பாக்குறீங்கல்ல, அதுவும் போதை தான். ஏதாவது ஒரு செயல், நீங்க ஒரு கெட்ட செயலை செய்யறீங்கனாலும் அதுவும் ஒரு போதை தான். ஒரு நல்ல செயல், ஒரு
ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸே அதே போவாங்க, ஒருத்தவங்க கல்வி படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடயே போவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான போதை. அதுல வந்து எது நல்லதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி தேவையில்லாத, அதாவது கஞ்சா, புகையிலை, அடுத்து என்னது பீடா, அது கூலிங், நிறைய சொல்றாங்க, பசங்களே நிறைய சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்குள்ளேயே வந்து என்ன செய்யுது, நடமாடிட்டு இருக்கு. அந்த மாதிரி பொருட்கள் வந்து யாராவது வச்சிருக்கிறாங்க, இல்ல உங்க பசங்களுக்குள்ள யாராவது கொடுக்குறாங்க, கடைகள்ல எங்கேயாவது பயன்படுத்துறாங்க, யாராவது விற்கிறாங்க, எந்த தகவல் தெரிஞ்சாலும் எங்களுக்கு நீங்க எப்பயுமே கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணா உங்களை யாரையும் வந்து நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். நீங்க பாதுகாக்கப்படுறது மட்டும் இல்லாம உங்க கூட சேர்ந்து படிக்கிற சக தோழர்கள் என்ன செய்யறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தெரியறப்பயே நம்ம சொல்லிடுறது நல்லது. கலையை வந்து உடனே எடுத்துடணும்ல, கலையை உடனே எடுத்தாதான் களை வராம இருக்கும், பயிர் நல்லா வளரும். நீங்க எல்லாம் நல்ல பயிர்களா வளரணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. அதனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே தகவல் தெரியுங்க. இன்னொன்னு என்னன்னா, செல்போன்ல வந்து நிறைய மெசேஜ் பண்றீங்க. ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, நிறைய இருக்கு, வாட்ஸ்அப்பு, அதுல எல்லாம் மெசேஜ் பண்றீங்க. இதுல வந்து தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன செய்யும், அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அது டெலிட் ஆகாது. கூகுள் வந்து என்ன செய்யும், உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஒரு கெட்ட செயல்ல வந்து நீங்க போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல, ஒரு சூழ்நிலையில வந்து உங்களை நீங்களே மாட்டிக்கிறீங்க. பசங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப், இந்த செல்ல வந்து முதல்ல யூஸ் பண்ணாதீங்க. செல்லுல நீங்க போடுற ஒவ்வொரு மெசேஜுமே உங்களுக்கு ஆபத்தான மெசேஜ் தான். ஏதாவது ஒரு பிள்ளைங்களை பாக்குறோம், பேசுறோம், செய்யறோம். அதாவது நின்று பாக்குறது வேற, பேசுறது வேற. இப்ப நீங்க வந்து பார்த்துட்டு பேசினாலும் குற்றம், ஒரு பிள்ளைய வந்து ஃபாலோ பண்ணாலும் குற்றம், ஒரு தொட்டாலும் குற்றம், எல்லாமே வந்து குற்றம் சொல்லி சட்டம் சொல்லுது. நாங்க சொல்லல, சட்டம் சொல்லுது. அப்ப என்ன செய்யறோம், நாங்க உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. தப்பே செய்யாம நாம வந்து அதுல வந்து ஈடுபடணும் அவசியம் கிடையாது. யாருக்கு எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. ஏற்கனவே இங்க சிவகாசியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு டாக்டர் ஃபேமிலியே தான். அவங்க வந்து வேற ஒண்ணும் கிடையாது, வித்தவுட் ட்ரெஸ்ல ஒரு போட்டோ வந்து இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயே நிறைய அந்த மாதிரி போட்டோஸ் வரும். நீங்க ஒரு தடவை அதை டச் பண்ணி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதே தான் மறுபடியும் வரும். அப்படி நீங்க அதை ஃபாலோ பண்றப்ப இந்த பையனை அறியாமலேயே அவன் +2 படிக்கிறான், அவனை அறியாமலே அந்த செல்ல இருந்து எங்க போயிருக்கு, அமெரிக்கா, வேற யூஎஸ் பக்கம் போயிருது அந்த மெசேஜ். அங்க இருந்து வச்சு மெசேஜ் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு. நம்ம அது இந்திய கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து நாங்கெல்லாம் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் கேஸ் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம தேவையில்லை. அவங்க அம்மா அப்பா அவ்வளோ கதறாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்க தெரியாம பண்ண தப்பு அவங்களால காப்பாற்ற முடியல, பையனை காப்பாற்ற முடியல. இதனால வந்து நீங்க வந்து செல்போன் எடுக்கவே எடுக்காதீங்க. தேவைக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு எடுத்து பேசலாம், பேசக்கூடாதுன்னு இல்லை. தேவையில்லாத செய்திகளை வந்து செல்போன் மூலமா செய்ய வேண்டாம். வீட்டுல வந்து பக்கத்துல இல்ல உங்களை அறியாமலே பக்கத்து வீட்டுல சண்டை போடலாம். இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது ஏதாவது குடிச்சிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, தகாத வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, கஞ்சா பயன்படுத்துறாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் வருது அப்படின்னு சொன்னாலும் நீங்க 181, உங்களுக்கு நீங்க எல்லாமே குழந்தைகள் தான். 18 வயசு வரைக்கும், அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் குழந்தைகள் தான். இதுக்கு வந்து 181 இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு என்ன உதவியோ அதை வந்து நாங்களும் செய்வோம். சைல்டு கேர்ல இருந்து உங்களுக்காக வேண்டி உதவி செய்வாங்க. 181. இது தவிர்த்து 100 10 98 இதுமே அவேர்னஸ் நம்பர் தான். இது வந்து யார் வேணாலும் கால் பண்ணலாம். உங்க அம்மா அப்பால இருந்து பக்கத்துல இருக்கிறவங்க யாருனாலுமே, பக்கத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்ல போற வழியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நாளுமே நீங்க என்ன செய்யலாம், கால் பண்ணலாம். ஆனா முக்கியமானது கால் பண்ணணும். தேவையில்லாம போலீஸ் வந்து வேலை இல்லாம இல்ல, ஏகப்பட்ட வேலைகள்லையும் உங்களை பாதுகாக்கணும்ன்ற நோக்கத்துலதான் நாங்க வந்துட்டு இருக்கோம். இது தேவையில்லாம கால் பண்ணக்கூடாது. இப்ப வீட்டுல அம்மா அப்பா ஒரு சின்ன பிரச்சனைக்கு சண்டை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் கால் பண்றாங்க. அது வந்து நம்ம அதாவது உங்களுக்கே தெரியும், இதனால வந்து பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 100 181
1098 இது ஃபுல்லாமே அவேர்னஸ் நம்பரு. இது போக 1930 ஒரு நம்பர் இருக்கு. 1930னா இப்ப நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லலாம், டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, கூகுள் பே, போன்பே, இல்ல போன்பே ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணையில வந்து அவங்கள அறியாமலே ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருப்பாங்க, அந்த பணம் வேற ஒருத்தவங்களுக்கு போயிருக்கும். அப்படி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே இந்த 1930க்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். உடனே வந்து அதை லாக் பண்ணி நிப்பாட்டி வைப்பாங்க. அடுத்து நீங்க எப்ப நீங்க ஓபன் பண்ண சொல்றீங்களோ அப்பதான் அதை ஓபன் பண்ணி விடுவாங்க. அது வரைக்கும் அதை லாக் பண்ணி அது யாருக்கு போக விடாம தடுக்கலாம். இது உடனே இமீடியட்டா பண்ணணும். 1930 இதுக்கு அவேர்னஸ் நம்பரு. 18 வயசுக்கு பசங்களுக்கு வந்து 21 வயசு. 21 வயசுக்கு கீழே நீ என்ன தப்பு பண்ணாலும் நீ அக்யூஸ்ட் தான். 21 வயசுக்கு கீழே என்ன ஒரு தப்பு பண்ணினாலும் அது அக்யூஸ்ட் கணக்கு வந்துடும். ஒரு தடவை போலீஸ்ல வந்து ஒரு கரும்புள்ளி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உன் ஃபியூச்சரை என்ன செய்யும், ஸ்பாயில் ஆகி போயிடும். அந்த இது வராம பார்த்துக்கணும். நாம எல்லாருமே என்ன செய்யணும், படிக்கணும். முதல்ல வந்து அம்மா அப்பாவை மதிங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தாய் தகப்பன் தான் நமக்கு முதல் கடவுள். அதுக்கு அடுத்து வர்றது ஆசிரியர். ஆசிரியர் தான் நம்மளை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து நம்மளை வந்து வழிநடத்தி செல்றாங்க. இந்த 3 பேரையும் நம்ம தெய்வமா மதிச்சோம்னாலே 4வது நம்ம தெய்வம் வந்து கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் கண்டிப்பா கொடுக்கும். கண்டிப்பா அனுகிரகம் நமக்கு கொடுக்கும். இந்த 3 தெய்வங்களும் ஏன்னா நம்மளை வந்து அம்மா அப்பா மட்டும்தான் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. நம்மளை நல்ல விதமா வளர்க்கணுன்ற ஆசை, நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்ல நிலைமைக்கு போகணும், அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், எல்லாமே செய்யக்கூடியது நம்மளுடைய அம்மா அப்பா. அடுத்து நம்ம டீச்சர், அவங்க பிள்ளைங்க நல்லா 10 மார்க் வாங்கியிருப்பாங்க, அதை பாராட்டுறாங்களோ இல்லையோ, நம்ம ஏன் ஸ்கூல்ல ஏன் கிளாஸ்ல ஏன்கிட்ட படிச்சவன் இவன் வந்து இவ்வளவு ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறான் அப்படின்னு பெருமையா பேசக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா நம்ம ஆசிரியர் மட்டும்தான். அதனால இவங்க 3 பேரையும் நம்ம எப்பயுமே தலைவணங்கி சிறப்பா வந்து அவங்க சொல்ற வழிமுறையை நம்ம கேட்டு போனோம் அப்படின்னாலே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம். சரியா? அடுத்து எல்லாருமே 6th படிக்கிற பசங்க இருந்து எல்லா பசங்களுமே என்ன செய்றீங்கன்னா 2 வீலர் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, எல்லாமே ஓட்டுறீங்க. இது வந்து சட்டப்படி குற்றம். 18 வயசு நிறைவாகி 18 வயசு இன்னைக்கு நிறைவாயிருச்சு அப்படின்னா 19 வயசுக்கு அப்புறம் நீ டிரைவிங் ஸ்கூல்ல போய் லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீ என்ன செய்யலாம், கார் கூட ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு கீழே வந்து நீங்க ஓட்டிட்டு போய் ஒரு இன்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வண்டி ஓனர் யாரோ அவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை. அது போக 25,000 அபதாரம். உங்க லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு பாருங்க. அதனால யாரும் வண்டி என்ன செய்யாதீங்க, எடுத்து ஓட்டாதீங்க. உங்க அம்மா அப்பாவே சொன்னாலும் நீங்க என்ன சொல்லணும், எங்களுக்கு வந்து வண்டி கொடுக்காதீங்க, எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எலிஜிபிள் என்னது சைக்கிள். 18 வயசு வரைக்கும் நமக்கு எலிஜிபிள் என்னதுப்பா, சைக்கிள். சைக்கிள்ல நீங்க எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். அது போறப்பையும் நம்ம என்ன செய்யறோம், ஒரு டேன் பண்றப்போ எதையுமே கவனிக்கிறது இல்லை இல்லைங்க. பேசிக்கிட்டே போறீங்க, பேசிக்கிட்டே வர்றீங்க, யார் முன்னாடி வர்றா போறா, சைட்ல யார் வர்றா, எதையுமே என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்து கிராஸ் பண்ணணும், கவனமா போகணும், கவனமா வரணும். வேணும் அதாவதுப்பா உங்களுடைய வயசு என்னன்னா 18 வயசுக்கு கீழே எங்கேயுமே போய் என்ன செய்யக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது. இது வந்து சட்டப்படி குற்றம். 18 வயசுக்கு கீழே நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னாலே என்னது குற்றம். அதனால நல்லா படிங்க. உங்களுக்கு நீங்க வந்து படிக்க போற காலங்கள் இப்ப 6th இருந்துன்னா நீங்க படிக்க போற காலங்கள் எவ்வளவு அப்படின்னா நீங்க கஷ்டப்பட வேண்டிய காலம் எவ்வளவு, 6th இருந்து +2 வரைக்கும் ஒரு 7 வருஷம், அடுத்து ஒரு காலேஜ் ஒரு 5 வருஷம், 12 வருஷம் நீ கஷ்டப்பட்டு நீ அம்மா அப்பா சொல்லையும் ஆசிரியர் சொல்லையும் கேட்டு படிச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன செய்யலாம், கையெழுத்தை போட்டுட்டு என்ன செய்யலாம், சம்பளத்தை வாங்கிட்டு நீ 10 பேருக்கு அறிவுரை சொல்லலாம். உனக்கு கீழே 10 பேர் வேலை செய்யலாம், 1000 பேர் வேலை செய்யலாம், 1,00,000 பேர் வேலை செய்யலாம். நீ கவர்மெண்ட் போஸ்டிங் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒரு தொழில் அதிபர் ஆகலாம். எவ்வளவோ வேலைகள் வந்து கொட்டி கிடைக்குது. நாம வந்து ஒரு சாதாரண நம்ம அம்மா அப்பாவை நினைங்க, நம்ம இப்ப அம்மா அப்பா எல்லாருமே கவர்மெண்ட் போஸ்டிங்ல கிடையாது. எல்லாருடைய அம்மா அப்பா என்ன செய்வாங்க, கூலி வேலைக்கான போய் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாள் படுற கஷ்டங்களையும் வேதனைகளையும் நம்ம வந்து என்ன செய்யறோம், கண்கூடா பாக்குறோம்.
ஒவ்வொரு நாள் வேலைக்கு போறப்பையும் இன்னைக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. அந்த வேலையும் பார்த்து நமக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன செய்யறாங்க, 3 வேலையும் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கிறாங்க. அதை விட ஸ்கூல்லையுமே நல்லா கேர் எடுத்து இப்ப எல்லாம் நிறைய சத்துணவு அது வந்துருச்சு. நிறைய வந்து உங்களுக்கு கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவம் யாரு பெற்றோரும் கொடுக்குறாங்க, ஆசிரியர் கொடுக்குறது, கவர்மெண்ட்டும் சில சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அதை நாம என்ன செய்யணும், பயன்படுத்தி என்ன செய்யணும், மேல போகணும். பிச்சை எடுக்கலாம். எப்ப பிச்சை எடுக்கலாம்? நான் படிச்சு வேலைக்கு வர்ற வரைக்கும் பிச்சை எடுக்கலாம். அப்படிதானே? நான் படிச்சு வேலைக்கு வர்ற வரைக்கும். இப்ப யார் நமக்கு பிச்சை போடுறா? நம்ம அம்மா அப்பா. அவங்க தானே படிச்சு நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்ப நாம இப்ப என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு படிச்சோம்னா நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போனோம்னா அவங்கள நம்ம பாதுகாக்க முடியும், அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். அவங்கள வந்து ஒரு நீங்க வேலைக்கு போகாதீங்க, நீங்க வீட்டுல இருங்கம்மா, நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒரு திறமையை கொடுக்கலாமா இல்லையா? அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நம்ம பிள்ளைங்களை நம்மளுடைய சந்ததிகளையே வளர்த்து விடுவாங்கல்ல. அதனால எல்லா மாணவ செல்வங்களும் என்ன செய்யுங்க, நல்லா படிக்கிறீங்க, எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னாலே நாங்களாம் வந்து ரிமாண்ட் பண்ணதான் செய்வோம். சரியா? கவனமா இருங்க, வண்டி ஓட்டாதீங்க. சும்மா பைக் ஓட்டுறீங்க நிறைய பசங்க, நாங்களே பாக்குறோம். இனிமே பைக் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்களே குடுக்கி வச்சுக்கிறோம். சரியா? பைக் ஓட்டிட்டு வர்றதை எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா நாங்களே என்ன செய்வோம், உங்க வண்டியை பிடிங்க வச்சுக்கிறோம், கொடுக்க மாட்டோம். சரியா? உங்க வண்டி கிடைக்காது. அதனால கவனமா இருங்க. எல்லாமே நல்லா பரவாயில்ல, கவனமா அமைதியா கேட்டீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. இதே மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலைக்கு போய் எங்களுக்கும் உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்க பெற்றோருக்கும் பெருமையை சேர்த்து கொடுத்தீங்கன்னா இதை விட சந்தோஷம். வாழ்த்துக்கள். பேச வாய்ப்பு கொடுத்து நீங்க என்ன பிள்ளைகள் உங்களால என்ன சொன்னாங்க? நல்ல பிள்ளைகள் சொன்னாங்களா? கேட்க நல்லா இருக்குல்ல? அப்ப நம்மளாம் யாரு? நல்ல பிள்ளைகள். அப்ப என்ன செய்யணும், நம்ம நல்லா படிக்கணும். அடுத்து பெற்றோர் சொல்றத கேட்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும், வயதில் மூத்தவர்களை நம்ம மதிக்கணும், சொல்றத கேட்கணும். வேற என்ன சொன்னாங்க? பைக் ஓட்டக்கூடாது சொன்னாங்களா? யார் ஓட்டக்கூடாது? நீங்க. பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிற சொன்னாங்க. அதனால கண்டிப்பாக நம்ம வண்டி ஓட்டக்கூடாது. 18 வயதுக்கு மேல் 19 வயதுல தான் நம்ம என்ன செய்ய முடியும், லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் வாங்கிட்டு ஓட்டணும். அதுவரை தான் ஓட்டணும், சைக்கிள் தான் ஓட்டணும். அதையும் கவனமா ஓட்டணும். ரொம்ப அழகா தெளிவா நிதானமா சொன்னாங்க. ஒரு 3 நம்பர் சொன்னாங்க. என்ன நம்பர் சொன்னாங்க? 100, 181, 10, 98, அடுத்து 19, 30. வெரி குட், சூப்பர். நம்மள எல்லாமே கை தட்டிக்கலண்டா. எல்லா பிள்ளைகளும் அழகா கவனிச்சிருக்கிறார். 4 நம்பர் அழகா கவனிச்சிருக்கிறார். வெரி குட், நல்ல பிள்ளைய. இதே அறிவோட, இதே ஆற்றலோட, இதே ஞாபகத்தோட நினைச்சு நான் படிக்கணும். படிச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம தான் பெரிய ஆளுங்க. சரியா? சொல்றதுக்காக விளைச்சா? சரி. இன்றைய தினம் நம்மளுடைய பள்ளியில வந்து அவருடைய வேலைகளுடைய மத்தியிலும் நம்மளோட வந்து நமக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏட்டம்மா வந்து இவங்க ராஜபாண்டி அம்மாள், அவங்க 5 வரை நம்முடைய பள்ளி பிரைமரி எல்லாம் படிச்சவங்க. 6ஆம் வகுப்புல இருந்து எங்க பெண்கள் மேலே பிள்ளைகளையும் அது செஞ்சு பள்ளியில தான் அவங்க படித்தாங்க. படிச்சு இன்னைக்கு நம்ம பள்ளியிலே வந்துடுச்சு. அங்க ஒரு அதிகாரியா நம்ம முன்னால் நின்று நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களையும் நம்முடைய ஏடம்மா அவர்களையும் வாழ்த்தி அவர்களையும் நன்றி கூறி நம்முடைய பள்ளியின் சார்பாக எல்லா நாடுகளிலும் உங்களுடைய ஒத்துழைப்பு பெற்று வேண்டும், நாங்களும் ஒத்துழைப்பு தருவோம் என்ற உறுதியை தந்து விடைபெறுகிறோம். பிள்ளைகள் அப்படியே ஏற்க நில்லுங்க, கட்டாதீங்க, அப்படியே நில்லுங்க.
நேர் தேசிய கீதம். வகுப்பிற்கு செல்க.